இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால பெரிய ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் வந்து ரோடை ரொம்ப மோசமாக்கிட்டாங்க. ஆக்சுவலாக சாதா டைம் மழை இல்லாதப்பவே இங்கே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்ஸ் கூட சில நேரம் நைட் டைமில் ஆனில் இருக்கிறதில்ல. இங்கே நாங்கள் மட்டும் இருக்கிறதில்ல, இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ பேர் இருக்காங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த வழியாக போயிட்டு வர மாதிரி இருக்குது. இப்போது சம்டைம்ஸ் எனக்காவது ஒரு மழை ஹெவி ரெயின் ஆகிடுச்சுன்னா இந்த ஹெவி வெஹிக்கல்ஸ்னால இவங்க ரோடு மோசமாக்குனது ரொம்ப தண்ணியாகிடுது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகிடுது. இங்கே வரக்கூட முடியல. ஈவன் பகல் டைமில் வரப்பவே ஈவன் நானே ஒரு டைம் இங்கே விழுந்துட்டேன். ஆக்சுவலாக வயசானவங்க போகிறாங்க, சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கள வச்சுட்டு 2 பேர் பேரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. இது வந்து இப்போன்னு இல்லை, ரொம்ப காலமாக இது வந்து இப்படியே தான் இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் ப்ளீஸ் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுங்க. சீக்கிரம் எங்களுக்கு இதை சரி பண்ணி கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். வயசானவங்க ஆல்ரெடி அவங்க உட முடியாதவங்க. இதில் விழுந்துட்டு அவங்களால எப்படி இங்கேருந்து மேனேஜ் பண்ணி போக முடியும் சொல்லுங்கள். ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி ரூட்டீனாக இங்கே ஒர்க் போகிறவங்க போயிட்டுருக்காங்க. நான் இங்கே பிஹெச்டி பண்ணியிருக்கேன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில். ஸோ டெய்லி இந்த ரூட்டில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டைமுக்கு போகணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இருக்க டைமில் எப்படி போக முடியும் சொல்லுங்கள். விழுந்துட்டாங்க, யூனிஃபார்ம் இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? யூனிஃபார்ம் கூட ஓகே, அவங்களுக்கு உடம்புக்கு இங்கே ஏதாச்சும் கல் மண்ணுன்ட்டு கண்ணா பின்னான்னு கிடக்கு. விழுந்து அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா யார் பார்த்துப்பா சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் சீக்கிரம் எங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கணும். இந்த சேந்தமங்கலம் ரோட்டில் இந்த எம்எம்ஏ நகருக்கு உள்ளே போகிற ரோட்டில் வந்து ஜல்லியாவரம் மண்ணியாவரமெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சாலை ரொம்ப மோசமாக இருக்குது. பள்ளிக்கூடத்து குழந்தைங்க போகிறதுக்கு ஆட்டோ கூட வர மாட்டேங்குது. வயசானவங்கெல்லாம் போக முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. அங்கே 65-70 வீடு இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டில் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சாலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகிறதுக்கு வயதானவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஆட்டோவும் வர மாட்டேங்குது. 108 ஆம்புலன்ஸும் வர மாட்டேங்குது. கலெக்டருக்கும் மனு கொடுத்தாச்சு, பிடபிள்யூடி ஆஃபீஸுக்கும் மனு கொடுத்தாச்சு, எங்கே பார்த்தாலும் கொடுத்தாச்சு. ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையும் சொல்லியாச்சு, வைஸ் பிரசிடென்ட்கிட்டையும் சொல்லிட்டோம், பஞ்சாயத்து கிளர்க்குக்கிட்டையும் சொல்லிட்டோம். யாரும் இது மூலியமாக செப்படுத்து எங்களுக்கு எதுவும் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் 2018 இந்த ஏரியாவில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். குடி தண்ணி வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, ஸ்ட்ரீட்லெஸ் வசதி இல்லை, எதுவுமே இல்லாமல் மழை காலத்துலலாம் ரொம்ப அவதிப்படுறோம். ஒரு நல்ல விதமாக இந்த ரோடு வசதி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.